அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீன் மசாலா அப்படியும் சொல்லலாம், இல்லைன்னா ஃபிஷ் தொக்கு இதுவும் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம மீன் மசாலா மாதிரி தான். நம்ம இந்த அப்படியே நல்லா சுட சுட சோறு வடித்து போட்டு சாப்பிட்றதுக்கு சும்மா செம்மையான ஒரு ஃபிஷ் தொக்கு தான் நம்ம இன்றைக்கி செய்வோம். பாங்கடா, பாம்பேயில் பாங்கடா சொல்லுவோம், ஐலா மீனுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது என்ன மீனுன்றதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து 4 மீன் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு கட்டி பண்ணி வச்சுக்கலாம். தேவையானது என்னன்னா, நம்ம வந்து இந்த மீனை மசாலா போட்டு வைக்கலாம் தேவையில்லை, அப்படியே நம்ம செஞ்சிடலாம். நான் அதுக்கு மசாலா, மீனுக்கு மசாலா போட மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன்லேயே கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பாதி எலுமிச்சம்பழம், மீனுக்கு தேவையான அளவு உப்பு. நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள் நம்ம இதில் போடுறதுனால நம்ம வந்து மீனுக்கு வந்து ஆழத்துக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் மட்டும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதை நம்ம வறுத்துட்டு இந்த எண்ணெயிலே தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். நீங்கள் உரப்பு எவ்வளோ சாப்பிட்டீங்களோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போடலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம இந்த மீனை மசாலா போட்டு உள்ளெல்லாம் வைக்க தேவையில்லை, நம்ம அப்படியே வறுத்துடலாம். ஏன்னா ஆணம் தான் செய்ய போகிறோம்ல, அதனால் இதை நம்ம இப்படியே நிறையா நான் மசாலா போடல, உங்களுக்கு தேவையான மசாலாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மீன் மசாலா போட்டு வச்சுட்டோம். ஆனால் அதுக்குள்ளே இதை உங்களுக்கு இதுக்கு செய்யறதுக்கு என்ன தேவை அப்படின்றத மட்டும் நான் சொல்லிவிட்டு அப்புறம் மீன் வறுக்க போயிடலாம். கொஞ்சம் நல்லா நிறையா பெரிய வெங்காயம் இல்லைன்னாக்கா சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. 1 கட்டி பூண்டு, காஞ்ச மிளகாய் நான் வந்து ஒரு 3 எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் நிறையா கருவேப்பிலை, இது தேவை. அதுக்கு அடுத்து மசாலா என்ன தேவை அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், நான் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் வச்சுருக்கேன், நீங்கள் வேணும்னா இன்னும் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், இதுதான் இதுக்கு தேவை. அதுக்கப்புறம் புளி, நான் வந்து நல்லா ஒரு இவ்வளோ புளி எடுத்திருக்கேன், அதை வந்து கரைச்சி கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. மீன் இதான் இதுக்கு தேவை. நம்ம எப்படி செய்யணுன்றதை வாங்கிப்போம். நம்ம அந்த மீன் மசாலா போட்டோம் பார்த்தீங்களா, அதை லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம். ஏன்னா அப்படியே போட்டாக்கா அது ஒரு மாதிரியாக இருக்கும், அதனால லைட்டாக வறுத்துக்கணும். ஆனால் இந்த ஐலா மீனில் நீங்கள் வந்து சின்ன மீன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் செஞ்சால் கூட இன்னும் செம்மையாக இருக்கும். அதுலேயும் செய்யலாம். வேறு எந்த மீன்லையும் இது அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. நல்லா கொஞ்சம் மீன் வறுத்துட்டு அதுலேயே நம்ம எண்ணெயை சேர்த்துக்குவோம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம இந்த எண்ணெயிலேயே நம்ம செய்வோம், அதனால நல்லா ஃப்ளேவர் வந்து செம்மையாக வரும். நம்ம இந்த மீன் மசாலா போட்டு வச்ச மீனை இதில் போட்டுடலாம். மீனையும் ரொம்ப வறுக்கக்கூடாது, கம்மியாக தான் மீனும் வறுக்கணும். நல்லா இங்கே இருக்கிற மசாலா எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு நம்ம இதை வச்சுக்கணும். இதில் இருக்கிற மீனெல்லாம் இதில் மசாலா எல்லாம் இதில் மீனில் வச்சிடலாம். இதை லைட்டாக நம்ம வறுத்து எடுக்கணும். நான் கேஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வச்சு தான் வறுக்கிறேன். ஏன்னா நமக்கு நிறையா வறுக்கணும்னா, ஏன்னா மீன் மசாலாவில் கொதிக்கணுன்றதுனால லைட்டாக வறுத்து நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட் நமக்கு திருப்பி போட்டோம், இது வறுத்தது போதும், நம்ம மீனை எடுத்துடலாம். நமக்கு இவ்வளோ அளவு போதும், நம்ம இதே எடுத்துடலாம். மீனை எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி வரும். எண்ணெய் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம்.
இதில் வெந்தயம் சும்மா கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து ஜீரகம் இருக்குது, இது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய், வெங்காயம், பூண்டு. வெங்காயம் போட்டால் தான் மீன் எப்படி செஞ்சாலும் கொஞ்சம் அது நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இது தொக்குக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்படியே கொஞ்சம் வதவிட்டோம். நிறையாலாம் வேக வேண்டாம், கம்மியாக வெந்தாலே போதும். நான் சொன்னேன் வெங்காயம் ரொம்ப வேகக்கூடாதுன்னு. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயம் வந்தால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம மீன் குழம்புக்கெலாம் போட மாட்டோம். இந்த தொக்கு செய்யும் போது லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிளகாய் கொஞ்சம் எண்ணெயில் இப்படி ஆச்சின்னா கொஞ்சம் நமக்கு பளபளன்னு இருக்கும். மல்லி, ஜீரகம், மஞ்சள் எல்லாமே இதில் ஒன்றா சேர்க்கணும். கேஸை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிடுங்க. சும்மா 2 பெரட்டின உடனே தக்காளி இதில் சேர்த்துருங்க. தக்காளி இதில் சேர்த்த உடனே கொஞ்சமாக தண்ணி போட்டு இதை கொஞ்சம் வேக வச்சிடலாம். மசாலா கொஞ்சம் நேரம் வேகணும். மூடி போட்டு கேஸை ஸ்லோவாக வச்சிடணும். வெந்துட்டு இருக்கட்டும். மசாலா கொஞ்சம் இந்த மாதிரி வெந்து எண்ணெய்லாம் இப்படி விட்ட உடனே நம்ம இந்த புளியை ஊற்றிடணும். புளி போட்டு நல்லா புளியும் கொதிக்க வரணும். அந்த வாசனையெல்லாம் போகணும். புளி கொதித்த வாசனையெல்லாம், புளி வாசனையெல்லாம் போட்டோம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்துட்டு போகணும். புளி போட்டு நல்லா வந்துடுச்சு. கொதிச்சது எப்படின்னு நமக்கே தெரியும். இங்கே பாருங்கள், எண்ணெய் வெளியாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம இந்த மீனை போட்டோம்னா இதெல்லாம் கொஞ்சம் இழுத்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா செம்மையாக வெந்துடும். இதில் இந்த மாதிரி இந்த மீனுங்கெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இது மாதிரி அகல பேன் வைங்க, அப்போ தான் உங்களுக்கு மீன் போட நல்லாயிருக்கும். இதில் இப்படி திருப்பி போட்டோம்னா உடஞ்சிரும். அதனால் இது இருக்கிற கொஞ்சம் மசாலாவை இதில் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னா 2 பக்கமும் நல்லா ஆகிடும். இதில் நம்ம ஒன்று போட போகிறோம். வறுத்து குத்துன மல்லி சும்மா கொஞ்சமாக தூவிக்கங்க. இந்த மாதிரி அதோட வாசனை செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி தூவி விட்டுட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ மேலே போட்டுக்கலாம். எனக்கு எண்ணெய் வேண்டாம். நான் இப்படியே இதை மூடி வச்சேன். ஒரு 5-10 நிமிஷம் இருந்தால் போதும். மீன் தொக்கு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இதை சுட சுட சோறு வடித்து அப்படியே இதை போட்டு தொட்டுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அப்படியே போட்டு நம்ம சாப்பிட்டு எழுச்சிடலாம். 10 மினிட்ஸில் உங்களுக்கு ஃபிஷ் தொக்கு எவ்வளோ செம்மையாக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். மீன் மசாலா ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம இதை செஞ்சுருக்கோம். பூண்டெலாம் போட்டு நம்ம அது இந்த மீன் செஞ்சால் தான் உங்களுக்கு அதோட டேஸ்ட்டு நல்லா வரும். நீங்கள் வேறு மீன்னா கருப்பு பாப்புலேட் போட்டு செய்யலாம். வேறு எந்த மீன் நல்லா இருக்காது. ஆனால் இதில் இந்த ஐலா மீனில் சின்னது இருக்குது பாருங்கள், அது செஞ்சிங்கன்னா
இன்னும் செம்மையாக 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு ஃபிஷ் கறி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இது பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம குயிக் குக்கிங் பை நிஷா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் இன்னொரு வீடியோடு வந்து சந்திக்கிறேன். பாய்.